கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். மறைச்சி போகும் அது கொஞ்சம் விளக்குங்க. ஏன்னா நான் என்னத்தை பண்ணுறது, கடவுளே சிவமயமே எங்கும் சிவமயமே. லாஸ்ட்டில் நம்ம இப்போ என்னன்னா செக்ஸ் எஜுகேஷன் நம்ம நடத்தணும். மேபி இந்த வீடியோவை நிறைய பேர் பார்க்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. போகம் புரிதல் அப்படின்னு சொன்னால் முதல்ல நிறைய பேருக்கு தெரியத்தே இல்லை. போகம் புரிதல்னால் உடல் உறவு கொள்ளுதல்னு அர்த்தம். கலப்பையை எடுத்துன்னு போய் கழனியில் போட்டு அமுக்கி கலையை என்ன பண்ணுவாங்க, ஆமாம் நிலம் தரிசாக இருக்குது அறுவடைக்கு வா அப்படி, தரிசு கழனி ஆச்சுன்னு பாட்டு ஒன்று இருக்குது, அறுவடைக்கு வா அப்படின்ட்டு போய் ஏற்கலப்பை எடுத்துன்னு போய் விட்டு தண்ணி அதில் ஊற்றி நெல் எடுத்துன்னு போய் ஊன்னா ஆல்மண்ணா வந்து முளைச்சி அறுவடைக்கு ரெடி ஆகிடும். அது நிலத்தில் போய் போகம் பண்ணுறது. ஒரு பெண்ணை போய் புணர்ந்து அவளை கூட நம்ம சேர்ந்து ஒரு புள்ளையை வெளியேற்றா அது பெண்ணை கூட போகம் செய்யுது. புள்ளையை ஏற்றுக்காமல் சும்மா பண்ணாலும் போகம்தான், ஆனால் அது சும்மா போகும். இதில் சுகபோகம்னு ஒன்று இருக்குது, சந்தோஷமாக இருக்குது அப்படின்ட்டு. எந்த விதமாக இருந்தாலும் ஆணோ அல்லது பெண்ணோ தன்னை கொண்டாடுறதுக்கான சந்தர்ப்பம் அது. கொண்டாட நினச்ச ஒரு ஆண் பரத்திக்கிட்ட போனாலோ அல்லது பாப்பாத்திக்கிட்ட போனாலோ ரெண்டு பேர்கிட்டையும் எப்படி என்ன பண்ணிட்டு வருவான், கொண்டாடிட்டு தான் வருவான். கொண்டாடுறதுக்கான சந்தர்ப்பம் யார்கிட்ட இருக்கணும், பெண்கிட்ட தான் இருக்கணுமா ஆண்கிட்ட இருக்கணுமான்னா, கலப்பை நெல் ஒன்றுறது எல்லாமே யார் தான், நிலம் எப்படி தான் இருக்கான், அப்படியே தான் இருக்கும். புரியுதா? நிலத்தோட வேலை என்ன, சும்மா இருக்குதா? நீ தான் எதுவும் போய் என்ன பண்ணணும், 2 மாடு கட்டி ஓட்டணும், தண்ணி ஊற்றி சேடை ஓட்டணும், ஒரு இடத்துல மொட்டமாக போட்டுட்டு பாத்தி கட்டி நெல்லை மொத்தமாக தூவிட்டு எடுத்து போயும் நட்டுக்கலாம். புதுசாக மெத்தட்லாம் நிறைய வந்துச்சு. அந்த காலத்தில் மாடு ஓட்டினாங்கன்னா இன்றைக்கி டிராக்டர் வச்சுன்னு ஓட்டிக்கிறாங்க. இது மாதிரிலாம் மனுஷனும் இன்றைக்கி புதுசாக கருவிகள்லாம் கண்டுபிடிச்சிடறான். போகத்துக்கே சாப்பிட்றதுக்கு மாத்திரை கொடுத்துக்கிட்டு வேண்டாம் வயகரா. நான் வயகராக்கெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அந்த மாத்திரைலாம் சும்மா சாப்பிட்டா ஒன்றும் வேலைக்கு ஆகல. நான் நாராயணன் மெடிக்கலில் வாங்கி சாப்பிட்டோம் பார்த்துக்கிறேன் அண்ணா நகரில். அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. ஆசை தூண்டப்பட்டால் தான் சாத்தியமே தவிர அது வயகரா போட்டால் வேலை நிறைய நடக்குன்றதெல்லாம் பைத்தியக்காரத்தனம். மனசு தான். மனம் ஆரோக்கியமாக இருந்தாலும் தெளிவாக இருந்தாலும் தான் அது என்ன, அது சாத்தியமாகவும் உடலும் ஆரோக்கியமாக இருக்கணும், மனசும். அப்போ ஒரு ஆண் அருமையாக அழகாக இந்த பலமாக கொண்டாட்டமாக சந்தோஷமாக அழகாக இருந்தான்னா என்ன நடக்கும், அது எல்லாமே நடக்கும். அது பறத்துக்கிட்டேயும் சந்தோஷமாக இருக்கலாம், பாப்பாத்திக்கிட்டேயும் போய் என்ன பண்ணலாம். அதனால் ஜாதி பேதம் இல்லையே பெண்கள்கிட்ட. எல்லாம் பெண்ணை பித்தான் அனுபவிக்கிற ஆண் பொறுத்து தான் அது இருக்குது. எந்த பெண்கிட்டையும் போகம் புரிந்து சந்தோஷமாக இருக்க முடியும். அதனால் ஜாதி பேதெல்லாம் பார்க்காதீங்கடான்னு சொல்கிறார். அவ்வளோதான். உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சுருக்கேன். ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். ஃபேமிலியாக டிவியில் போட்டு என்ன பண்ணலாம், எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம், நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்க. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.